ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற படம் பேர் திரைவிமர்சனம் பேர் ஆல் இண்டியா ரேங்க். ஹிந்தி படம். இது வந்து டைரக்ட் பண்ணது வருண் குரோவர். அவர் பாடலாசிரியர், பாடலெலாம் எழுதுகிறவர் அவர் ஹிந்தியில். ரைட்டிங் கிரெடிட்ஸும் அவருக்கு தான். ஸோ படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சசி பூஷன், ஷீபா சப்தா, அனபத்ரா சக்கரவர்த்தி, கைலாஷ் கௌதமன், சாதத் கான், ஆர்சி மோடி, ஆயுஷ் பாண்டே, போதிவத்ச சர்மா, கீதா அகர்வால் சர்மா, அமித் ஸ்ரீவஸ்தா, சம்தா சுதீக்ஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான இது பார்த்திங்கன்னா கேரக்டர், அந்த அந்த பையன் கேரக்டர் தான் போதித்வா சர்மா, விவேக் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா 1990s ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பார். அவர் வந்து அவங்க பையனை வந்து லக்னோலேருந்து கோட்டாக்கு ஐஐடி எக்ஸாம் காம்படிஷன் எக்ஸாமினேஷனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அனுப்பி அதில் அவங்க சக்சீட் ஆனாங்கன்னா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இந்தியில் ஏற்கனவே 12th ஃபெயில் அது மாதிரி படம்லாம் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி எஜுகேஷன் சப்ஜெக்ட் படம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு இந்த படம். அது வந்து படத்தோட கதையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. இதுதான் கிளைமேக்ஸ் தளம். அதில் வர அவங்க போராட்டம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. இந்த நடுத்தர மக்களோட ஒரு பெரிய கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு படமாக இதுலேயே காதல், அதுலேயே அவங்களோட மூமெண்ட்டெல்லாம் எப்படி வருதுன்றது தான் படத்தோட கதை. ஸோ இதில் இவங்களோட போராட்டம் என்ன, இதில் வந்து நியாயமான போராட்டம் தானா அப்படின்றது தான் படத்தோட. இதில் வந்து முக்கியமான இது இந்த செல்ஃபோன் வச்சு வேலை இது பண்ணுறது. இந்த 90ன்றதால அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணோன்னு இவங்க போனால் கூட ஃபோனை தேடி தான் போனோம் அப்படின்ற விஷயங்கள். எளிமையான சைக்கிளில் போகிறது, ஒரு வித்தியாசமாக முகமைப்பு கொண்ட ஹீரோவை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஒரு நல்ல படம் தான், ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி தான் இது. இது அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இது வந்து நாங்கள் ஹிந்தி வெர்ஷனில் தான் பார்த்தோம். இது வந்து தமிழில் இருந்தால் இன்னும் டீட்டெயிலாக எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.